ஸோ காமனாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்னோட குழந்தைக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்குங்க, டைரி ப்ராடக்ட்ஸ், கவுஸ் மில்க் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது, அதில் இருக்க அந்த கால்சியம், விட்டமின் டி3 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி என் குழந்தை கிடைக்கிறது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறீங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே வாங்க, இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் நிறைய இருக்குது பார்க்கலாம். ஓ அப்படியா விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சோயா பீன்ஸ்லேருந்து எடுக்கிற அந்த சோயா மில்க், இதில் ஹை ப்ரோட்டீன் இருக்குங்க. அடுத்து ஆல்மண்ட் மில்க்னு சொல்லுவாங்க, நம்மளோட பாதாம்லேருந்து எடுக்கிற மில்க், இதில் வந்து லோ கேலரி அண்ட் லோ ஃபேட் இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து ஓட்ஸ் மில்க்குங்க, இதில் வந்து ஹை ஃபைபர் இருக்குது. அப்புறம் கேஷ்யூ மில்க்கு நம்ம நார்மலாக வர முந்திரி பருப்புலேருந்து எடுக்கிற மில்க்கு, அடுத்து வந்து கோகனட் மில்க் பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிற மில்கில் வர அலர்ஜி வந்து அதில் கிடையாதுங்க. அதுக்கடுத்து ரைஸ் மில்க், நம்ம நார்மலாக சாப்பிட்ற அரிசியிலிருந்து கூட மில்க் எடுக்கிறாங்க. அப்புறம் ஹெம்ப் மில்க்ன்றது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது. அது என்னன்னா சணல், அது ஒரு தாவர வகை. ஸோ அந்த தாவர வகையிலேருந்து எடுக்கிற மில்க் வந்து நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பிளான்ட் பேஸ்ட் எடுக்கிற மில்கில் நம்ம ஃபோர்ட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான கால்சியம், விட்டமின் டி, அயன் இந்த மாதிரி எந்த சக்தி வேணாலும் ஃபோர்ட்டி பண்ணி நம்ம மில்க் ப்ராடக்ட்ஸ் ஈக்குவலண்ட்டான ஒரு மில்க்கை நம்ம பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, இதை மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வகையான சக்திகள் நம்மகிட்டே இருக்குதுங்க. இதை வந்து உங்கள் பசங்களுக்கு கொடுத்து க்ரோ பண்ணுங்கள். தேங்க்யூ.